பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. டெய்லி ஆண்டவரோட நடக்கத்தான் செய்கிறேன், ஜெபம் பண்றேன், நீங்க சொன்ன மாதிரி பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஒன்றும் காரியம் வாய்க்க மாட்டேங்குது. வேலைக்கு தேடி பார்த்தாச்சு, திருமண காரியம் பார்த்தாச்சு, என்ன பிசினஸ் காரியம் பார்த்தாச்சு, எனக்கு மட்டும் வாய்க்க மாட்டேங்குது அப்படின்னு கலங்குறீங்களா? ஆண்டவர் என்ன சொல்ற தெரியுமா? ஏசாயா 53 10 கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவருக்கு சித்தமானதை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். அது வரைக்கும் அவர் தடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்க சில காரியம் நன்மைன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, பின்னால் அது எதிர்வாழ பெரிய ஆபத்துன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால ஆண்டவர் தடுத்துக்கிட்டே இருப்பார். அவருக்கு சித்தமானது, அவர் உங்களுக்கு நன்மையை தேடுகிற நல்ல தகப்பன். உங்களுக்கு எது ஆசீர்வாதம்னு அவருக்கு தெரியும். எந்த மாதிரி வாழ்க்கை அமைஞ்சா உங்களுக்கு நல்லா இருக்கும், எந்த வேலையில உட்கார்ந்தா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, எந்த பிசினஸ் கொடுத்தா உங்களுடைய வாழ்க்கை செழிக்க எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அவருக்கு சித்தமானதை தேவன் வாய்க்க பண்ணுவாராம். அப்புறம் ஏன் நீங்க கலங்கணும்? நீங்க சொல்லுங்க, உமக்கு சித்தமானது எனக்கு வாய்க்க பண்ணுங்க, நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லுங்க, எல்லாம் ஆசீர்வாதமா நடக்கும். பாருங்களேன், அவருடைய சித்தத்துக்குள்ள வரும் வரைக்கும் அவர் தடுத்துக்கிட்டே இருப்பார். அவ்வளவுதான். அப்ப சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமானதை எனக்கு வாய்க்க பண்ணுகிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தடைப்பட்டு போன காரியத்திற்காக நான் உம்மை துதிக்கிறேன். எனக்கு ஆசீர்வாதமான நலமானதை உம்முடைய சித்தத்தின்படி நீர் வாய்க்க பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.